படிப்பறிவில்லாத ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு குடிகாரனுடைய குடும்பத்தில் கிடந்த என்னை பிரிச்செடுத்து நடத்தி அபிஷேகித்து ஞானத்தை கொடுத்து இந்த திரளான கூட்டத்திற்கு கர்த்தர் நம்புவாரே ஆனால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கண்டிப்பாக நம்புவார். அவர்கள் இந்த பூமியிலே உயர் ஸ்தலங்களிலே அவர்கள் இருப்பார்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர இடத்துல கர்த்தர் உட்கார வைப்பார். நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் இந்த இந்த இயரில் நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்கள். நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆமேன் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தகப்பனே, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த 1ஆம் தேதி உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும்ப்பா. அவங்க நல்லா இருக்கிறத விரும்புகிறவங்க ரொம்ப கொஞ்சம். அவங்களுக்கு ஒரு துக்கம் நடந்தா அதில் சந்தோஷப்படுறவங்க நிறைய பேருப்பா. ஆனால் அவங்க சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவுப்பா. அதனால இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது முதல்ல ஜெபிக்கிறேன். நிறைய பேருடைய கை அனாதைய போல இங்கே இருக்குப்பா. அவங்க கையை பிடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. நான் உனக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லைப்பா. நிறைய தனி மரமா சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. படுக்கை அறையில் கூட நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிடும்போது கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க என்னமோ தனிமையாக ரிஜெக்ட் பண்ணப்பட்டது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ஊழியக்காரன் இந்த பலிபீடத்திலிருந்து, இந்த புது பலிபீடத்திலிருந்து உங்களை பார்த்து நான் ஜெபிக்கிற முதல் ஜெபம், என் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிருங்க ஆண்டவரே. அவங்க கையை நீங்க பிடிச்சு, வா மகனே, வா மகளே. யாக்கோபை பார்த்து நீங்க சொன்னீங்கல்ல, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். 2023 வருஷம் இப்போ எங்க பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு இந்த 2023 வருஷம் முழுக்க யார் உன் கூட வந்தாலும் வரலனாலும் நான் உன் கூட வருவேன்ற அந்த வார்த்தையை எங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க இப்போ சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு மேலதாள சத்தம் எங்க பிள்ளைகளுடைய வீட்டில் கேட்கப்படணும். ஒரு களிப்பின் சத்தம் எங்க பிள்ளைகளுடைய வீட்டில் கேட்கப்படணும். ஒரு குழந்தையினுடைய சத்தம் எங்க பிள்ளைகளுடைய வீட்டிலே கேட்கப்படணும் ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியர், யாருடைய இருதயத்தில் எல்லாம் பல வருஷமா ஆற்றப்படாத காயங்கள் இருக்கிறதோ, என்னால் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, ஆனால் உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய மனசுல இருக்கிற வருத்தங்களை மறக்கிறது மாதிரி இந்த வருஷம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். ஒரு உயர்வை சத்தமாய் ஆமேன் சொல்ல அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்பா, எங்க திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் அப்படியே உமக்கு சாட்சியா வாழணும். அவங்க பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. அவங்க உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அந்நியர்கள் அவர்களை தொடக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரங்களை அவங்க தொடக்கூடாது. அசுத்தர்கள் அவனை தொடக்கூடாது. போதை பொருள்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க எங்க பிள்ளைங்க பக்கத்துல வரவே கூடாது ராஜா. எங்க பிள்ளைகளை சுற்றி உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது கர்த்தருக்கு என்று பரிசுத்தம், அவருடைய நெற்றியிலே இப்பொழுது பரிசுத்தம் என்கிற வார்த்தை பொறிக்கப்படுவதாக. அவர்கள் ஒரு நாள் ராஜாக்களாக உட்காரணும். அவங்க உயர் ஸ்தலங்கள்ல உட்காரணும். உங்க வருகை தாமதிச்சா அவங்க 1000 பேருக்கு அதிபதியா இருக்கணும், 100 பேருக்கு அதிபதியா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா பட்ட ஒரு கஷ்டமும் அவங்க படக்கூடாது. அவங்க கையினால வீடை கட்டி அவங்க அம்மா அப்பாவை நல்ல சுகமா அவங்க வச்சிருக்கணும் ஆண்டவரே. அவங்க அம்மா அப்பாவை பிள்ளைங்க கார்ல ஏத்திட்டு போகணும். அப்பா, அந்த நாள் அந்த கிருபை எங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிடைப்பதாக ராஜா. ஒவ்வொருவருக்கும் நல்ல நிரந்தரமான வேலை, ஒரு நிரந்தரமான தொழில் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக ராஜா. உங்க கையை அப்படியே மேலே தூக்கி காண்பிச்சு ஏசப்பாட்ட காமிச்சு, ஆண்டவரே இதோ இந்த கையை நான் பிளஸ் பண்றேன். இந்த கை இந்த வருஷம் என்ன செஞ்சாலும் அந்த கை ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த கையில இருக்கிற பொத்தல் எல்லாம் மாறணும். அப்பா ஸ்தோத்திரம். இந்த கையை இதோ அந்த கை வெறுமையான கை, அந்த கை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கை, ஆனா இந்த கை கோடிகளுக்கு நீ நம்புற கையா மாறணும். இந்த கையிலிருந்து ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இந்த கை இனி எதிர்பார்க்கிற கை அல்ல, இது கொடுக்கிற கை. இது 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற கை, இது ஆசீர்வதிக்கிற கை. ஓ ஹalleluya. இந்த கையில இனி வருகிறதெல்லாம் தங்கட்டும் ஆண்டவரே,
தங்கட்டும் ஆண்டவரே, தங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் மாத்திர செலவு எங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இந்த வருஷம் படுக்கும்போது அவங்க நிம்மதியா படுத்து தூங்கணும் ராஜா. படுத்த உடனே அவங்க உறங்கணும். ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திற்கு விரோதமாய், ஹல்லேலூயா, பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து நான் ஜெபிக்கிறேன். தற்கொலை எண்ணங்கள் மாறுவதாக. ஓ, நெகட்டிவ் தாட் மாறுவதாக. மனசுல இருக்கிற மன அழுத்தங்கள் இப்போ இந்த 1ஆம் தேதி உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது ஜெபிக்கும் போது அந்த மன அழுத்தங்கள் மாறுவதாக ராஜா. கோடி நன்றி, கோடி நன்றி. அவங்க இருந்த தெரு, அவங்க குடியிருந்த தெரு, அந்த தெருவில் இந்த வருஷம் ஏதோ ஒன்று பண்ணி என் பிள்ளைகளுடைய தலையை அங்கே நிமிர பண்ணணும். அந்த இடத்துல என் பிள்ளைகளுடைய தலை நிமிர பண்ணணும். ஆகாது என்று தள்ளப்பட்ட சில கல்லை கர்த்தர் இந்த வருஷம் மூளைக்கு தலைக்கல்லா மாற்றணும் ஆண்டவரே, மாற்றணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நெடுநாள் காத்திருக்கிற காரியம் இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு கைகூடி வரணும். பட்டு போன விருட்சத்துக்கு இந்த 1ஆம் தேதி நீ திரும்ப உயிர் கொடுக்கணும். நீர் உயிர் கொடுக்கணும், நீர் உயிர் கொடுக்கணும். அந்த மரம் வளரணும். நிறைய பேர் பட்டு போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த மரம் இந்த வருஷம் வளர்ந்து பெருகி பெரிய மரமாய் மாறி அநேகர் ஆச்சரியப்படுற அளவிற்கு கரங்களை தட்டும் போதே அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. சத்ரு என் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. விபத்து என் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. மரண கண்ணிகள் எங்க பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. கொள்ளை நோய்கள் எங்க பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. எல்லாரும் பூரண வயசுள்ளவங்களா மரிக்கணும். இனி இந்த கை இளம் வயசுல இருக்கிறவங்கள அடக்கம் பண்ண கூடாது. அப்பா, 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 சோத்திரம். எல்லாருக்கும் நல்ல வயது, நல்ல வயது, நல்ல வயது, நல்ல வயது. இந்த வருஷம் அவங்களுடைய தசம பாகத்தில் ஒரு உயர்வை நான் பார்க்கணும். அவங்க நிறைய சம்பாதிக்கணும் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உங்க பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிற்கிறதுக்கு அடியேனுக்கு நல்ல பலனையும் சத்துவத்தையும் தாரும். அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, 10,000 பேர் வந்தாலும் அத்தனை பேரிடத்திலையும் பேசுகிற சகல ஞானத்தையும் கர்த்தர் தருவீராக. ஆலயத்திற்காக உழைக்கிறவர்களை ஆசீர்வதியும், கொடுக்கிறவர்களை ஆசீர்வதியும். ராத்திரி பகலாய் ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட எதிர்பார்க்காம, ஒரு தட்டி கொடுத்தல் கூட எதிர்பார்க்காம, முழுக்க முழுக்க ஆண்டவரை மட்டும், உங்களை மட்டும் முன்னாடி வச்சு, அப்பா எங்க பிள்ளைங்க தூங்குற நேரம் கூட குறைவுப்பா. சாப்பாடை மறந்துட்டாங்க, டீயை மறந்துட்டாங்க. சர்ச்சு 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 அப்படின்னு கிடக்குறாங்களே அப்பா. அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஊழியம் வளர்ந்து பெருகணும், பெருசா பலரும். சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களையும் தயவை தாரும். நாங்கள் கேட்டது உங்களுக்கு சித்தமானால் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு நீர் எங்களை நம்புகிறதற்காய், இந்த கம்ஃபர்ட் திருச்சபையை நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, இங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசத்தோடு என்னை உண்டாக்கினவர். மரண இருள் மாறுவதாக, கட்டுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இப்ப செய்வினைகள் உடையட்டும், மாந்திரிகங்கள் உடையட்டும், பொறாமைகள் உடையட்டும். ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, எறிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ,
தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடுவார். கரங்களை தட்டி என்னை உண்டாக்கினவர். சோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை செவ்வையாக்கும். ஏசப்பா ஏசப்பா என்னை உண்டாக்கி. அப்பா அப்பா, என் பிள்ளைக்கு முன்னாடி நீங்க கடந்து போகும்போது அந்த பர்வதம் இடிஞ்சு விழட்டும், அந்த மலைகள் இடிந்து விழட்டும், சத்துரு நிர்மூலமாவானாக. இனி எதிர்ப்பார் இல்லை, இனி எதிர்ப்பார் இல்லை, இனி பிரச்சனை இல்லை. எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம், எங்கும் சமாதானம். இப்போ இப்போ ஒவ்வொருத்தரையா தொட்டு 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 உங்க கையை தொட்டு இந்த 1ஆம் தேதி அவங்கள அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்க வல்ல கரத்தை அவங்க மேல வைங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சாப கட்டு மாறட்டும், பரம்பரை சாப கட்டு மாறட்டும், முன்னோருடைய சாபம் மாறட்டும், முன்னோருடைய வியாதி மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, நாமத்தினால இனி முன்னோருடைய சாபம் தொடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது வியாதியான சரீரங்கள் பலன் அடையட்டும், பலன் அடையட்டும், பலன் அடையட்டும். தீராத வியாதிகள் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. புதிய ஹார்ட், புதிய கண்ணு, புதிய இரத்த ஓட்டம், புதிய சதை, புதிய நரம்பு, புதிய எலும்பு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கண்ணு, காது, மூக்கு, ஆண்டவரே சதை, உடலிலே இருக்கிற அத்தனை பாகங்களும் இப்பொழுது கர்த்தரால் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் மரணம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் மரணம் இல்லை, அகால மரணம் இல்லை, வியாதி என்கிற மரணம் இல்லை. எல்லாருக்கும் பாதுகாப்பு. இந்த கொள்ளை நோய் எங்க பிள்ளைங்க ஒருத்தரை கூட தொடவே கூடாது. இப்ப இயேசுவின் ரத்தத்தை அவங்க மேல தெளிக்கிறேன், அவங்க வீட்டு வாசல்ல தெளிக்கிறேன், நிலை காலில் தெளிக்கிறேன், ஒவ்வொரு அறைகளிலும் தெளிக்கிறேன், வாகனத்துல தெளிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் ஜெயம் கொடுக்கிற ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஆமென். என்னை உண்டாக்கினவர். பாடு பாடு. முன்னே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரபதலஹ சம்கமர லோதரவலத்தஹர ஓரப்சரோ. என்னை உண்டாக்கி. நம்பிக்கையோட பாடுங்க, ஜெபத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே இப்போ இப்போ என் பிள்ளை எடுக்கிற பொருத்தனை நிறைவேறட்டும், பொருத்தனை நிறைவேறட்டும். மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கட்டும், இந்த வருஷம் நடக்கட்டும். எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் ஆண்டவரே, அத பரலோகம் அங்கீகரிக்கட்டும். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாதே. சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி என்னை ஒன்றும் செய்யாதே, கொள்ளை நோய் என்னை ஒன்றும் செய்யாதே, கடன் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, பொறாமை என்னை ஒன்றும் செய்யாதே, செய்வினைகள் என்னை ஒன்றும் செய்யாதே, சாத்தான் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். நடந்து செல்கிறார். என்னை ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. சத்தமாய் இயேசுவே அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது விசை சத்தமாய் இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமாய் இயேசுவே, நான்காவது விசை சத்தமாய் இயேசுவே, ஐந்தாவது விசை சத்தமாய் இயேசுவே, ஆறாவது விசை சத்தமாய் இயேசுவே,
ஏழாவது விசை சத்தமா இயேசுவே. எட்டாவது விசை சத்தமா இயேசுவே. ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே. பத்தாவது விசை கரங்களை தட்டி கொண்டே இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனான். பிசாசு வெட்கப்பட்டு போனான். வியாதி வெட்கப்பட்டு போனது. கடன் வெட்கப்பட்டு போனது. அந்தகார இருள் வெட்கப்பட்டு போனது. எதிரி வெட்கப்பட்டு போனான். ஹalleluya. இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். 2023வது வருஷம் இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். ஆண்டவருடைய சகல சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியையும். ஆமென். பின்னாடி பார்க்க வேண்டாம். நடந்ததெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரு புதுசா ஒரு புதுமையா உள்ள என்றாகுங்க. நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் உடனே நீங்க நினைச்ச உடனே சுற்றி இருக்கிறது எல்லாம் நல்லா அமைஞ்சிரும் நான் சொல்ல மாட்டேன். இருக்கத்தான் செய்யும். எல்லாம் இருக்கும். ஆனாலும் உங்க கூட இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது நம்மை மேற்கொள்ளாது. நம்ம தான் அதை மேற்கொண்டு போவோம். ஆமென் சொல்லுவோம். So God bless you. ஆண்டவர் உங்க கூட இருப்பார்.